வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். கோவில் நகரமான கும்பகோணத்தில் தான் நான் இப்போ இருக்கிறேன். ஸோ கும்பகோணத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா கும்பகோணத்துலேயும் சரி டவுன்லேயும் சுற்று வட்டாரத்துலேயும் நிறைய கோவில்கள் இருக்குது. குறிப்பாக நவகிரக ஸ்தலங்கள் எல்லாமே கும்பகோணத்தை சுற்றி இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நிறைய பேருக்கு இந்த நவகிரக யாத்திரை, கும்பகோணத்தில் இருக்கிற திருக்கோவில்கள், அப்புறம் இன்னும் நிறைய கோவில்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பரிகார ஸ்தலங்கள், இதுக்கெல்லாம் போகணும் அப்படின்றது நிறைய பேருக்கு விருப்பமாக இருக்கும். பட் ஆனால் எப்படி போகிறது, அது எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, எங்கே தங்குறது, என்ன மாதிரியான டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுல நிறைய டவுட் நிறைய பேர் இருக்கும். அதனால் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனலில், அதாவது நம்ம பெபிள்ஸ் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட பெபிள்ஸ் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நம்பரு, கான்டாக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த நம்ம ஸ்க்ரீன்லேயே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதான் நம்பரு. இவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய தேவை என்னவோ, நீங்கள் எந்த கோவிலுக்கு போக விருப்பப்படுறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னுங்க அப்படின்னாக்கா ஒரு பேக்கேஜாக உங்களுக்கு எங்கே தங்குறது, தங்கு இடத்துலேருந்து உங்களுக்கு வெஹிக்கிள், அதாவது கார் ரெண்டல்லேருந்து எல்லாமே ஃபுல்லாக A to Z உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து உங்களுடைய இந்த ஆன்மீக யாத்திரையை ரொம்ப சூப்பராக சுலபமாக சௌகரியமாக செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட சேனலில் இந்த நவகிரக ஸ்தலத்தை பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக கண்டினியூட்டியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, நான் இப்போது இந்த நவகிரக கோவில்களை ஒரு நாளில் ஒரு ரோட் ட்ரிப்பாக, ஒரு பிளானிங்காக எப்படி போயிட்டு, எந்தெந்த கோவில் போயிட்டு எவ்வளோ டைமிங்கில் ஒவ்வொரு கோவிலையும் தரிசனம் பண்ணிவிட்டு எத்தனை மணிக்கு தொடங்கி எப்போ முடிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ரோட் ட்ரிப்பாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தோம்னாக்கா டைம் ஒரு 11 மணி ஆகுது. இப்போ கோவில் மழைனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால் நம்ம கோவிலில் போயிட்டு நாகநாத சுவாமியையும் ராகு பகவானையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ டைம் பார்த்தோம்னாக்கா கரெக்டாக 11 மணி ஆயிடுச்சு. இங்கேருந்து நம்ம அடுத்து போகக்கூடிய திருத்தலம் சூரியநாத் திருக்கோவில். அதுக்கு பார்த்தோம்னாக்கா நமக்கு கும்பகோணம் போயிட்டு திருப்பி அது அப்படிலாம் வேண்டாம். இங்கே ஒரு ஷார்ட் ரூட் இருக்குது. இந்த ட்ராவலோட நோக்கமே பார்த்தோம்னாக்கா எந்தெந்த வழியாக நம்ம போனோன்னா சீக்கிரமாக போயிடலாம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிட்டு வரேன். இப்போ நான் எப்படி போக போகிறேன் அப்படின்னா, திருநாகேஸ்வரத்துலேருந்து இங்கே ஷார்ட் ரூட் வழியாக திருவிடைமருதூர், அதுக்கப்புறம் ஆடுதுறை போயிட்டோம்னா சூரியநாத் கோயிலுக்கு போயிடலாம். ஸோ வாங்க சூரியநாத் கோயில் போகலாம். மேபி ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ வாங்க போகலாம். இப்போ நாம் திருநாகேஸ்வரம் திருக்கோவிலை வழிபட்ட பிறகு பார்த்தோம் அப்படின்னாக்கா அடுத்த திருத்தலத்துக்கு போக போகிறோம், நவகிரக திருத்தலத்துக்கு. இப்போ நீங்கள் வெஹிக்கிளில் வரும் பொழுது லெஃப்ட்டு திரும்பினீங்க அப்படின்னாக்கா கும்பகோணம் போயிடல. ஸோ கும்பகோணம் போயிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. அதுக்கு ஷார்ட் ரூட் இருக்குது. ஸோ அது பார்த்தோம்னாக்கா நம்ம இந்த காரைக்கால் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, ரைட்டில். ஸோ அந்த ரைட்டில் போனோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் அப்படியே போயிட்டே இருந்தோம்னா இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் போனதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட்டில் ஒரு ரோடு கட் ஆகும். அது வழியாக போனோம் அப்படின்னாக்கா திருவிடைமருதூர் போயிடலாம், ராமலிங்க சுவாமி திருக்கோவில்கிட்ட போயிடலாம். அங்கேருந்து அப்படியே நம்ம ஆடுதுறை சூரியநாத் கோவில் போயிடலாம். ஸோ இப்போ திருநாகேஸ்வரத்துலேருந்து எப்படி சூரியநாத் கோவில் போகிறது அப்படி தான் நம்ம உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த ரூட்டு வழியாக போகலாம், வாங்க போயிட்டே இருப்போம். இப்போ நாம் திருநாகேஸ்வரம் ராகு ஸ்தலத்துலேருந்து வந்தோம் பார்த்தீங்களா, இது காரைக்கால் ரோடு. ஸோ நம்ம ரைட் எடுத்து இப்போ காரைக்கால் ரோட்டில் வந்துட்டோம். இப்படி போனோம் அப்படின்னாக்கா நேராக காரைக்கால், திருநள்ளாறு காரைக்கால் போயிடலாம். ஸோ இப்போ நாம் கடைசியாக தான் சனியை தரிசனம் செய்ய போகிறோம். ஸோ அதனால் இப்போ நாம் அடுத்தது சூரியநாத் கோவில் போகணுன்னா இந்த இடத்துலேருந்து இப்படி திரும்பாதீங்க, இப்படி போயிடுங்க. ஸோ இந்த ரோட்டில் போனோம் அப்படின்னா எங்கள் போர்டு இருக்கு பாருங்கள், திருவிடைமருதூர் 3 கிலோமீட்டர் அப்படின்னு. ஸோ அந்த திருவிடைமருதூர் போயிட்டோம்னா அடுத்து ஆடுதுறையிலேருந்து சூரியநாத் கோவில். ஓகேவா, போகலாமா? ஓகே. இப்போ நான் திருவிடைமருதூருக்கு வந்துட்டேன். ஸோ அதாவது இந்த நெடுஞ்சாலை பார்த்தீங்க, ஹைவே பார்த்தீங்கன்னாக்கா கும்பகோணம் மயிலாடுதுறை சிதம்பரம் ஹைவே சொல்லுவாங்க. ஸோ மாயவரம் பஸ் எல்லாம் இப்படி தான் போகும். இப்போது இதுதான் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி திருக்கோவில். ஸோ இந்த மெயின் ரோட்டுக்கு நம்ம வந்துட்டோம். சூரியநாத் கோவில் போகணுன்னா கும்பகோணத்துலேருந்து இந்த ரோடு வழியாக ஆடுதுறையில் லெஃப்ட் எடுத்து சூரியநாத் கோவில் போகணும். ஸோ அதுக்கு நாம் இந்த ரோட்டை தான் சூஸ் பண்ணணும். நம்ம ராகு கோவிலுக்கு இப்போ சூரியநாத் கோவில் போகிறதுனால கும்பகோணம் போய் சுற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஷார்ட் ரூட்டை உங்களுக்கு நான் இப்போ காமிச்சிருக்கேன். ஸோ திருநாகேஸ்வரத்தில் நாம் காரைக்கால் ரோட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த ரோடை எடுத்தோன்னா அது இங்கே எண்ட் ஆகுது. எங்கே ஆகுது? இந்த மயிலாடுதுறை நெடுஞ்சாலையில் எண்ட் ஆகுது. இப்போ இந்த ரோட்டில் ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் திருவிடைமருதூர்,
இதுதான் திருவிடைமருதூர். அடுத்து ஆடுதுறை வரும். ஆடுதுறைக்குலேருந்து நான் எப்படி சூரியனார் கோவில் போகிறது அங்கே சொல்கிறேன். மகாலிங்க சுவாமி திருக்கோவில் இதுதான் வந்து திருவிடைமருதூர் பஸ் ஸ்டாண்டு. ஸோ பஸ்ஸில் வந்தால் இங்கே தான் நிற்கும். இதுதான் பார்த்தோம்னாக்கா மகாலிங்க சுவாமி திருக்கோவில் இருக்குல்ல, பிரசித்தி பெற்ற சிவஸ்தலம். அந்த குழந்தை வரம், அப்புறம் அந்த பிரம்மஸ்ரீ தோஷம் அதெல்லாம் போகணுன்னா, இந்த நிவர்த்தி ஆகணுன்னா இந்த கோவிலுக்கு வருவாங்க. ஸோ இது வந்து திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் ஒரு 2-3 நாள் வர்றாங்க, சரி போகிற வழியில் இருக்கிற எல்லா கோவிலையும் பார்த்துட்டு போகணுன்னு நினச்சாக்கா இந்த கோவில் வந்து மிக முக்கியமான கோவில். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கிற ஊர், அதாவது ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கிற ஊர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திருப்புவனம். திருப்புவனம் வந்து சரபேஸ்வரர் கோவில், ரொம்ப விசேஷமான கோவில். அந்த கோவிலையும் பார்த்துட்டு இந்த கோவிலையும் பார்த்துட்டு இப்படியே நம்ம சூரியனார் கோவில் போகலாம். இது வந்து உங்களுக்கு 2-3 நாள் பிளானாக இருந்தால் இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த கோவிலெலாம் தரிசனம் பண்ணிட்டு போகலாம். 1 டே பிளானில் இங்கெல்லாம் போயிட்டு போகிறது நமக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் இப்போ வந்து நவகிரகமாக போயிட்டுருக்கிறதுனால இப்போ நான் நேராக போகிறேன். ஓகேவா? அடுத்து ஆடுதுறை வரும். ஆடுதுறையிலேருந்து எப்படி சூரியனார் கோவில் போகிறதுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து திருவிடைமருதூர்லேருந்து இப்போ ஆடுதுறை போயிட்டுருக்குறோம். ஸோ இந்த ஆடுதுறை போகும் வழியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா திருவிடைமருதூர் அந்த ஊரை தாண்டினோடனே ஸோ இந்த பெட்ரோல் பங்க் வருது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு பக்கத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆதிஷ்டானம் இருக்குது. அது மகா பெரியவா, அதுக்கு அந்த வழியில் காஞ்சி வழியில் வந்த ஒரு ஆதிஷ்டானம். இங்கே பார்த்தோம்னாக்கா காஞ்சி ஸ்ரீமத் மகா சுவாமிகளுடைய தபோவனம். சாரி, ஆதிஷ்டானம் இல்லை, இங்கே உள்ள இருக்குது. அதேமாரி தபோவனம் இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இது டைம் இருந்தால் இதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா விட்டல் மகாராஜனுடைய கோவில் இருக்குது. இங்கே சமஸ்தானம், விட்டல் சமஸ்தானம் கோவில் இருக்குது. நம்ம பார்த்தாலே தெரியும். அங்கேருந்து திரும்பும் போதே கோபுரம்லாம் நமக்கு நல்லா தெரியும். கோவிந்தபுரத்தில் இந்த ரோட்டு மேலேயே உங்களுக்கு விட்டல் மகாராஜனுடைய அந்த விட்டல் சமஸ்தானம் கோவில் இருக்கும். பாண்டுரங்க கோவில் ரொம்ப பெருசு. அது சமஸ்தானம் ரொம்ப பெருசு. இது உள்ளார வந்து ஒரு பெரிய கோட்டாலே இருக்குது. இது வந்து ப்ரைவேட்டு தான். உங்களுக்கு தெரியும், விட்டல் மகாராஜ் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா இந்த பஜன்லாம் நிறையா பண்ணுவார். ஸோ அவங்களோட இது. ஸோ இங்கேயும் உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா, அதாவது நான் சொல்கிறது எல்லாமே 2 நாள் 3 நாள் கும்பகோணத்தில் இருந்து நவகிரகம் மட்டும் இல்லாமல் எல்லா கோவிலையும் தரிசனம் பண்ணுவோம். போகிற வழியில் இருக்கிற கோவில்லாம் தரிசனம் பண்ணுவோம்னு நீங்கள் ஒரு பிளான் வச்சுருந்தா இந்த கோவில்லாம் சேவிக்கலாம். எனக்கு வந்து டைம் இல்லாதனால 1 டே நவகிரகம் ப்ரோக்ராம்னால இதெல்லாம் உங்களுக்கு போகிற வழியில் காமிச்சிட்டு போயிட்டே இருக்கேன். வாங்க போகலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா இதே கோவிந்தபுரத்தில் போதேந்திரால் ஆதிஷ்டானம் இருக்குது. ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு இடம். மேக்ஸிமம் இந்த இங்கே கும்பகோணம் பேஸில் இருக்கக்கூடிய பிராமின்ஸ், நான் பிராமின்ஸ் அவங்களுக்குலாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இடம் அப்படின்றத அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த கோவிந்தபுரம் நீங்கள் வரும்பொழுது போதேந்திராலோடைய ஆதிஷ்டானம் இருக்குது. அதுவும் இந்த இதில் இருக்குது. ஜஸ்ட் அப்படியே போகிற வழியில் அப்படியே உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் அப்படியே காமிச்சிட்டு போயிடுறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆடுதுறை போகிற வழியில் இந்த இடத்துல போகணும் அப்படின்னாக்கா இங்கே எல்லாருடைய மடமும் இருக்கும். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு சின்ன கிராம ஊர். ரொம்ப இந்த ஊரே வந்து ஒரு பக்திமயமான ஊருன்னு சொல்லுவாங்க இந்த கோவிந்தபுரத்தை. இது வந்து பகவத் நாம போதேந்திரால் சேவா சமிதி. இது வந்து மருத்துவசாலை. இது வந்து சைதன்ய குடீரம், ஹரே கிருஷ்ணா. இது வந்து ஆதிஸ்தானம், போதேந்திராலுடைய ஆதிஸ்தானம். ரொம்ப முக்கியமான ஒரு இடம்.
கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சா சாமி? கும்பாபிஷேகம் முடிஞ்சிட்டா? முடிஞ்சிட்டேன். சரி. நீங்கள் வந்துட்டு சூரியனார் கோவில் போகிற வழியில் ஆடுதுறைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த கோவிந்தபுரத்தில் போதேந்திரரோட ஆதிஷ்டானம் இருக்கிற ஒரு இடம், ரொம்ப முக்கியமான ஒரு இடம். உள்ளார போனாலே நமக்கு நல்ல ஒரு ஃபீல் ஆகும், வைப்ரேட்டான இடம். ஸோ நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்கிற பட்சத்தில் ஸோ இந்த ரோட்டில் நீங்கள் போகும் பொழுது ஜஸ்ட் இந்த கோவிலுக்கு வந்துட்டு நீங்கள் போகலாம். ரோட்டு மேலேயே தான் இருக்குது, ரொம்ப தூரத்திலலாம் நீங்கள் போக வேண்டியதில்லை. பஸ்ஸில் வந்தால் கூட கோவிந்தபுரம்னு இறங்கிட்டு நீங்கள் ஆதிஷ்டானத்துக்கு வந்துட்டு போகலாம். மார்கழி மாதம் தானே இது? இல்லை, என்னைக்கு இது நடக்குமே பெரிய விசேஷம்? அது வந்து பட்டாசியில். சரி சரி வரட்டாமா? சரி வரட்டுங்களா? இப்போ நீங்கள் வந்துட்டு போதேந்திரார் நீங்கள் வந்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் ட்ரிப்பாக இப்படி வந்தீங்கன்னாக்கா இந்த மெயின் ரோட்டில் திருப்ப இந்த இடத்துல இருந்து ஜாயின் ஆகிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து லெஃப்ட் போகணும், ஏன்னா நம்ம சூரியனார் கோவில் போகிறோம். இது வந்து ரொம்ப டைம்லாம் எடுக்காதுங்க. நீங்கள் நவகிரக கோவில் யாத்திரைக்கு வரும் பொழுது ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும், நீங்கள் இங்கே தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இது. இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இங்கே வந்துட்டு போகலாம். நவகிரக கோவிலுக்கு வரதாதான் கூட இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து ஆடுதுறை போகிறோம். ஆடுதுறையிலேருந்து காவிரி ஆற்றுல அப்படியே லெஃப்ட்டில் எடுத்தோம்னாக்கா நம்ம சூரியனார் கோவில் போயிடலாம். அங்கே போயிட்டு எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன். இதுதான் வந்து ஆடுதுறை. இப்போ இதுதான் ஆடுதுறை பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஆடுதுறை வந்துட்டோம். திருநாகேஸ்வரத்துலேருந்து ஷார்ட்கட் எடுத்து திருவிடைமருதூர் வழியாக இப்போது ஆடுதுறை வந்துட்டோம். ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்டாக போனால் மயிலாடுதுறை. ஆடுதுறை வந்ததுக்கப்புறம் இங்கெல்லாம் தாண்டினோன்னு இப்போ காவிரி ஆற்றை கடப்போம். இப்போது நாம் போகிற சூரியனார் கோவில், கஞ்சனூர் சுக்கிரன் ஸ்தலம், வைத்தீஸ்வரன் கோவில், இது எல்லாமே காவிரியினுடைய வடகரையில் இருக்கிற திருக்கோவில்கள். அதனால் இப்போ பாருங்கள், இது காவிரியை தென்கரையிலேருந்து வடகரைக்கு கடக்கிறோம். கடந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ரைட் எடுத்திங்கன்னா மாயாரம் போயிடுவீங்க. ஓகேங்களா? ரைட் எடுத்தால் இந்த ரோட்டில் ரைட் எடுத்திங்கன்னா மயிலாடுதுறை போகிறீங்க. உங்கள் பஸ்ஸு போகுது பார்த்தீங்களா, மயிலாடுதுறை போகிறீங்க பஸ்ஸு. மயிலாடுதுறை போகிறீங்க. நம்ம ரைட் எடுக்கக்கூடாது, அப்படியே இந்த ரோட்டில் லெஃப்ட் எடுக்கணும். இந்த போர்டருக்கு பார்த்தீங்களா சூரியனார் கோவில் சுக்கிரன் ஸ்தலம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் லெஃப்ட் எடுத்தோம்னா எந்த ரோட்டில் ஜாயின் பண்ணுவோன்னு தெரியுங்களா கேட்டிங்கன்னா, நம்ம காலையில் திங்களூர் போனோம்ல, கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாம் பூம்புகார் கல்லணை நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய திங்களூர் போனோம்ல, சுவாமிமலை வழியாக போனோம். அங்கே போய் திங்களூரை தரிசனம் பண்ணோம். திருப்பி வரும்போது அதே ரோட்டில் வந்து பாபநாசம் போகிறதுக்கு, அதாவது கபிஸ்தலத்துலேருந்து அந்த ரோட்டை விட்டு பிரிஞ்சிட்டு குருஸ்தலமும் ராகுஸ்தலத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப ஆடுதுறை வழியாக திரும்ப அதே ரோட்டில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ பிரிஞ்ச இடம் கபிஸ்தலம், சேர்ற இடம் ஆடுதுறை. இப்போ அந்த ரோட்டில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அந்த ரோடு தான் இது. வரிசையாக இருக்கும். நீங்கள் வந்து குருவையும் ராகுவையும் ஸ்கிப் பண்ணிங்க வரும்போது பார்த்துக்கலான்னாக்கா அந்த ரோட்டில் நேராக போயிடலாம், பாபநாசம் போகாமல். ஓகேவா? இப்போ சூரியனார் கோயில்கிட்ட வந்துட்டோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்னன்னாக்கா, நம்ம இந்த நவகிரக யாத்திரையில் திருமங்கலக்குடி ரொம்ப முக்கியமான ஊர். ஏன்னா நவகிரகங்கள் அங்கே தான் வந்து பூலோகத்துக்கு வந்து தவம் இருந்த இடம். அது திருமங்கலக்குடியில் போயிட்டு அங்கே சிவபெருமான தாயாரை வணங்கிட்டு தான் நவகிரக யாத்திரையை தொடங்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற ஸ்பீடு காலகட்டத்தில் அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ நம்ம வந்து திங்களூர்லேருந்து தொடங்கணும். ஆனால் நாம் இந்த வழியில் வரும்போது திருமங்கலக்குடி போயிட்டு தான் போகணும். அது வந்து ஐதீகம். திருமங்கலக்குடியை ஸ்கிப் பண்ணக்கூடாது. நாம் திருமங்கலக்குடியில் போய் அங்கே சிவபெருமானையும் தாயாரையும் வணங்கிட்டு அப்புறம் சூரியனார் கோவில் போகிறோம். இது வந்து திருமங்கலக்குடி. திருமங்கலக்குடியும் சூரியனார் கோயிலும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஒரு தெரு தான் டிஃப்ரெண்ட்டு. அந்த கோயில் இருக்கிறது அடுத்த தெரு, சூரியனார் கோயில் இருக்கிறது அது 2 தெரு தள்ளி அடுத்த தெரு. ஸோ அதுதான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சூரியனார் கோவில் போகிறதுக்கு முன்னாடி திருமங்கலக்குடியில் போய் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் அங்கே போவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆடுதுறையிலேருந்து இந்த ரோட்டில் வந்தோமா,
இப்போ ஜாயின் ஆகுது பாருங்கள் ஒரு ஹைவே. இந்த போது பார்த்தீங்களா, இதுதான் வந்து கல்லணை பூம்புகார் ரோடு. இதில் தான் நம்ம வந்து திங்களூர் போனோம். இப்போது ரைட்டில் திரும்பணும்னா சூரியனார் கோவில், ரைட்டில் போய் தெருவில் போனோம்னா சூரியனார் கோவில். இப்போ லெஃப்ட்டில் போகிறோம், நம்ம திருமங்கலகுடியில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் சூரியனார் கோவில் போகிறோம். ஸோ இப்போ லெஃப்ட் எடுக்கிறேன், திருமங்கலகுடி சிவபெருமானை தரிசனம் செய்கிறதுக்காக இப்போ லெஃப்ட் எடுக்கிறேன். லெஃப்ட் எடுத்து உடனே அந்த தெரு ஃபஸ்ட்டு தெரு தான். நீங்களும் உங்கள் யாத்திரையில் வரும் பொழுது இந்த வரிசையில் திருமங்கலகுடியை ஸ்கிப் பண்ணாதீங்க. மாங்கல்ய பாக்கியம் அருளக்கூடிய தாயாருடைய மிக முக்கியமான ஒரு சந்நிதி, நவகிரகங்கள் தோன்றிய இடம், தவம் இருந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோட்டில் இப்போ இந்த தெரு இருக்குது பார்த்தீங்களா, ரைட்டில், இதுதான் வந்து நம்ம கோவிலுக்கு போகிற வழி. இந்த ஒரு வாரமாக நீங்கள் வந்து கும்பகோணம் கோவில்லாம் சேவித்து நவகிரகம் பண்ணுறீங்கன்னாக்கா திருமங்கலகுடியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த போர்டு இருக்கு பாருங்க, சரிங்களா? திருமங்கலகுடி பாருங்கள், காரணம் நிறையா இருக்குது பாருங்கள். நிறைய பேர் இங்கே வந்துட்டு போவாங்க. நவகிரக யாத்திரை வர்றவங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் போவாங்க. இதுதான் வந்து திருமங்கலகுடி. நம்மளுடைய இந்த ஒரு நாள் நவகிரக திருத்தல யாத்திரையில் ஸோ நம்ம வந்து திருநாகேஸ்வரம் ராகுஸ்தலத்தை தரிசனம் பண்ணோம். ஸோ அங்கே பார்த்தோன்னா டைம் வந்து நமக்கு 11 மணிக்கு அங்கே புறப்பட்டோம். ஸோ ஒரு ஷார்ட்கட்டில் திருவிடைமருதூர் வந்து ஆடுதுறை வந்து இப்போ திருமங்கலகுடி வந்துட்டோம். ஸோ நவகிரக தல யாத்திரையில் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி திருமங்கலகுடி வந்து மிக முக்கியமான ஒரு திருக்கோவில். 9 நவகிரகங்களும் இங்கே வந்து சிவபெருமானை நோக்கி பூஜை செய்து தங்களுடைய சாப விமோச்சனம் பெற்று ஒவ்வொரு இடத்துலையும் தனி கோவிலாக, தனி சந்நிதியாக அமைந்ததுக்கு முக்கியமான காரணமான ஒரு திருக்கோவில் இது. மாங்கல்ய பாக்கியம் அருளக்கூடிய தாயார் வீற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோவில். நீங்கள் வந்து இந்த யாத்திரை வரும் பொழுது இந்த திருமங்கலகுடி திருக்கோவிலை தவிர்க்கக்கூடாது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த கோவிலுக்கு, சூரியனார் கோவிலுக்கு போகும் பொழுதோ இல்லது நீங்கள் தொடங்கும் பொழுதோ இல்லை அந்த வேலை மற்ற கோவிலை பார்த்துட்டு வரும் பொழுதோ திருமங்கலகுடி வந்துட்டு தான் சூரியனார் கோவில் போகணும் அப்படின்றது ஒரு ஐதீகமாகவும் இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ வந்து டைம் வந்து 11:20 ஆகுது. ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸில் இங்கே வந்துட்டேன். இப்போ இந்த இடத்துலேருந்து சூரியனார் கோவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தெருலேருந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டு தான் சூரியனார் கோவில் இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போய் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து சூரியனார் கோவில் போகலாம். இப்போ இப்போ வந்து நம்ம திருமங்கலகுடி மங்களாம்பிகை தாயாரையும் பிராணநாதேஸ்வரையும் தரிசனம் பண்ணிட்டோம். அப்படியே அங்கேருந்து நம்ம வந்து அடுத்து சூரியனார் கோவில், அதாவது அந்த இடம் தான் வந்து நவகிரகங்கள் தவம் இருந்த இடம். நம்ம பார்த்தாலே நல்லா தெரியும். சூரியனார் கோவிலில் சூரியனை மையமாக வச்சு ஒவ்வொரு கோள்களும் தனித்தனி சந்நிதியில் அமர்ந்திருப்பாங்க. ஸோ 9 கோள்களும் தனித்தனியாக சந்நிதி கொண்ட திருக்கோவில் இது. ஸோ வாங்க அங்கே போவோம். நவகிரக திருத்தலங்களில் சூரியனுக்குரிய திருக்கோவிலான சூரியனார் திருக்கோவில்.
நம்மளுடைய இந்த நவக்கிரக ஒரு நாள் திருத்தல யாத்திரையில் நம்ம அடுத்ததாக தரிசிக்க இருக்கின்ற நவக்கிரக திருக்கோவில் அப்படின்னு இப்போ வந்து நான் உள்ளார போயிட்டு உஷாதேவி சாயாதேவி தம்பதி சமேதரா வீட்டு நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய சூரியன் பகவானை வணங்கிட்டு சுற்றி இருக்கக்கூடிய நவகிரகங்களையும் வணங்கிட்டு இப்போ நான் வெளியில் வந்துட்டேன். ஸோ பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய ஒரு நாள் நவகிரக யாத்திரையில் நாம் நான்காவதாக தரிசனம் செய்த திருக்கோவில், அதாவது நவகிரகங்களில் நான்காவதாக தரிசனம் செய்த திருக்கோவில் சூரியனார் கோவில். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து கஞ்சனூர் சுக்கிர ஸ்தலத்துக்கு போகணும். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு சிலருக்கு வந்து இந்த 9 கோவில்கள் போகிறதுக்கு முடியாமல் இருக்கும், அல்லது நேரம் இல்லாமல் இருக்கும், பொருளாதாரம் இல்லாமல் இருக்கும், உடல்நிலையில் ஏதாவது நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து அவங்க நேராக இங்கே வந்து திருமங்கலக்குடியில் வந்து பிராணநாதரையும் தாயாரையும் வணங்கிட்டு நேராக இங்கே சூரியனார் கோவிலில் வந்து சுவாமியை வணங்கிட்டு ஸோ சுற்றி இருக்கக்கூடிய 9 நவகிரகங்களையும் வணங்கினா இந்த 9 கோவில்களுக்கும் போன பலன் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக இருந்து வருது. இப்படி முடியாதவங்க இங்கே சூரியனார் கோவிலுக்கு வந்து வணங்கிட்டு தங்களுடைய பிரார்த்தனையை நேர்ந்துக்கிட்டு போகலாம். ஸோ இப்போ மணி வந்து கரெக்டாக 12 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து கஞ்சனூர் போயிட்டு 1 மணிக்குள்ளே வைத்தீஸ்வரன் கோவில் போகணும். ஸோ வாங்க போவோம். ஓகே, இப்போ வந்து நான் சூரியனார் கோவில்லேருந்து பைக் எடுத்துகிட்டு புறப்பட்டுட்டேன். ஸோ நாம் வந்து அடுத்ததாக தரிசனம் செய்ய இருக்கின்ற திருக்கோவில் கஞ்சனூர் சுக்கிரனுக்குரிய திருத்தலம்.